வாங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா நெல்லிக்காய் ஜூஸ். இது இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஜூஸ் இது. அதை செய்கிறதுக்கு வந்து நான் இன்றைக்கி 4 பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். விதையை நீக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். ஒரு கொஞ்சமாக புதினா, ஒரு 10 இலை போல் புதினா, ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் நெல்லிக்காய் கொட்டையை எடுத்துகிட்டு சேர்த்துக்கிறேன். சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, மஞ்சள் தூள் முதலே போட்டு இப்போ பாதி எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிக்கிறேன். இதில் புழிஞ்சிட்டு ஃபஸ்ட்டு கொரப்பாக அரைச்சிக்கோங்க, தண்ணி சேர்த்துக்காமல். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி வடிகட்டி இதை எடுத்து குடித்தோன்னா நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது. தலைமுடி கொட்டாது, எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லது இது. நம்ம இதில் வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்தும் குடிக்கலாம். நான் அப்படியே தான் இன்றைக்கி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, முருங்கைக்காய் பொடி வந்து எப்படி அரைக்கிறது, வேக வச்சுட்டு உணர்த்தி அரைக்கணுமா இல்லை பச்சையாகவே அரைக்கணுமான்னு. பச்சையாக தாங்க அரைக்கணும். இந்த நான் எப்படி கட் பண்ணுறேன் பாருங்கள். கொஞ்சம் 2 முருங்கைக்காய் இருந்தால் கூட கட் பண்ணி வெயிலில் காய போட்டுருங்க. அந்த லாஸ்ட் கட் பண்ணி எடுத்து போட்டுருங்க, தேவையில்லாது. அதுக்கப்புறமா நம்ம சாம்பாருக்கெலாம் கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நாரை எடுக்கக்கூடாது. நாரோடு சேர்த்து தான் சின்ன சின்ன டியூப்பாக கட் பண்ணி நம்ம வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறமா நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடணும். அப்போ சாம்பாருக்கு, கறி குழம்புக்குலாம் சூப்பராக இருக்குங்க.